வருஷம் வாரண்டி இருக்கு, 5 வருஷம் வாரண்டி இருக்கு. ஆனா கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன தெரியுமா? ஹைவேல டயர் பர்ஸ்ட் ஆகிடுச்சு, சைட் வால்ல பல்ஜ் வந்துடுச்சு, டயர் ரப்பர் பீல் ஆகுது. கிளைம் பண்றதுக்கு டீலர் கிட்ட போனா இது வாரண்டிக்குள்ள வராது சார், இது ரோட் டேமேஜ், இது அலைன்மெண்ட் ப்ராப்ளம், இது மெயின்டெனன்ஸ் இஷ்யூன்னு சொல்லி கிளைம் ரிஜெக்ட் பண்றாங்க. 3 வருஷம் வாரண்டி இருக்குது, 5 வருஷம் வாரண்டி இருக்குது. மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் வந்தால் ஃபுல் சப்போர்ட் இருக்கும். இந்த வார்த்தையெல்லாம் கேட்ட உடனே நாம் என்ன நினைப்போம், சரி டயரில் ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் கம்பெனி பார்த்துக்கும். அதை நம்பி தான் பல ட்ரக் ஓனர்ஸ் ஒரு செட் டயருக்கு லட்சமாக செலவு பண்ணுறாங்க. ஆனால் கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன தெரியுமா? ஹைவேல டயர் பர்ஸ்ட் ஆகிடுச்சு, சைட் வாலில் பல்ஜ் வந்துடுச்சு, டயர் ரப்பர் பீல் ஆகுது. கிளைம் பண்ணுறதுக்கு டீலர் கிட்ட போனால் இது வாரண்டிக்குள்ளே வராது சார், இது ரோட் டேமேஜ், இது அலைன்மெண்ட் ப்ராப்ளம், இது மெயின்டெனன்ஸ் இஷ்யூன்னு சொல்லி கிளைம் ரிஜெக்ட் பண்றாங்க. அப்போ ஓனர்ஸ்க்கு ஒரு டவுட் வரும், வாரண்டி இருக்குன்னு சொன்னாங்களே, அப்போ இந்த வாரண்டி எதுக்கு? உண்மையிலே பார்த்தா டயர் வாரண்டினா எல்லா டேமேஜும் கவர் பண்ற இன்சூரன்ஸ் கிடையாது. அதுக்குள்ள நிறைய கண்டிஷன்ஸ், எக்ஸ்க்ளூஷன்ஸ், கால்குலேஷன்ஸ் இருக்கும். இன்னைக்கு டயர் வாரண்டில ட்ரக் ஓனர்ஸ் அதிகமாக ஃபேஸ் பண்ற ஹிடன் கண்டிஷன்ஸ் என்ன, கிளைம் ரிஜெக்ட் ஆகிற காமன் ரீசன்ஸ் எல்லாம் என்ன, கிளைம் பண்ண முன்னாடி என்ன டாக்குமெண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். வெல்கம் டு லாஜிக்ஸ் பை எஃப்ஆர்ஐட். இங்க நீங்க ட்ரக்கிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸை கிளியரா எக்ஸ்பர்ட் இன்சைட்ஸோட பார்க்கலாம். எஃப்ஆர்ஐட் சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரீசன் நம்பர் 1, வாரண்டினா ஃபுல் ரீப்ளேஸ்மெண்ட்னு அர்த்தம் இல்லை. நிறைய ஓனர்ஸ் என்ன நினைப்பாங்க தெரியுமா? டயர் டேமேஜ் ஆனா கம்பெனி புது டயர் கொடுப்பாங்க. ஆனா மெஜாரிட்டி டயர் வாரண்டிஸ் அப்படி ஒர்க் பண்ணாது. பல டயர் மேனுஃபேக்சரர்ஸ் ஃபாலோ பண்றது ப்ரோ ரேட்டா வாரண்டி மாடல். சிம்பிளா சொல்லணும்னா டயரோட எக்ஸ்பெக்டட் லைஃப்ல நீங்க ஆல்ரெடி எவ்வளோ யூஸ் பண்ணிருக்கீங்களோ அதை கால்குலேட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு டயரோட எக்ஸ்பெக்டட் லைஃப் 1 லட்சம் கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்க. நீங்க ஆல்ரெடி 60,000 கிலோமீட்டர் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா கம்பெனி என்ன சொல்லணும் தெரியுமா? டயர் லைஃப்பில் 60% நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டீங்க சார், அதனால் மீதி இருக்க 40% வேல்யூக்கு தான் காம்பன்சேஷன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ரிமைனிங் அமௌண்ட்டு ஓனர் தான் பே பண்ண வேண்டியது வரும். அதனால் வாரண்டி இருக்குன்னு கேட்ட உடனே ஃபுல் ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி நினச்சிடாதீங்க. முதல்ல வாரண்டி டேர்ம்ஸ் புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ரீசன் நம்பர் 2, ட்ரக் ப்ராப்ளம்னு சொல்லி கிளைம் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. டயர் அன்ஈவனா வியர் ஆகுது, ஒன் சைடு மட்டும் சீக்கிரம் தேயுது, சைட் வால் டேமேஜ் ஆகுது. கிளைம் பண்ண போன உடனே இன்ஸ்பெக்ஷன் டீம் முதல்ல என்ன பார்ப்பாங்க தெரியுமா? டயரை கிடையாது, வெஹிக்கல் கண்டிஷனை தான் பார்ப்பாங்க. வீல் அலைன்மெண்ட் சரியா இருந்துச்சா, வீல் பேலன்சிங் பண்ணியிருக்காங்களா, சஸ்பென்ஷன் கண்டிஷன் எப்படி இருக்கு, கிங் பின், ஆக்சல் எல்லாம் கரெக்டா இருந்துச்சா. இந்த ஏரியாஸ்ல ப்ராப்ளம் இருந்தா கம்பெனி என்ன சொல்லுவாங்க தெரியுமா? மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் இல்லை சார், வெஹிக்கல் இஷ்யூன்னு சொல்லிடுவாங்க. இதோட ரிசல்ட் வாரண்டி கிளைம் ரிஜெக்ட். அதனால டயர் மெயின்டெனன்ஸ் மட்டும் போதாது, வெஹிக்கலோட மெயின்டெனன்ஸும் அதுக்கு ஈக்குவலாக இம்பார்ட்டன்ட். ரீசன் நம்பர் 3, ஏர் ப்ரெஷர் ரெக்கார்ட்ஸ் இல்லைன்னா கிளைம் கஷ்டம். டயர் லைஃபை டிசைட் பண்ணுற பிக்கெஸ்ட் ஃபேக்டர் என்ன தெரியுமா? ஏர் ப்ரெஷர். அண்டர் இன்ஃப்ளேஷன்னா டயர் அதிகமாக ஹீட் ஜென்ரேட் பண்ணும், ஓவர் இன்ஃப்ளேஷன்னா சென்டர் த்ரெட் சீக்கிரமாக தேயும். ரெண்டு கேசஸும் டயர் லைஃபை ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். டயர் பர்ஸ்ட் ஆன அப்புறம் இன்ஸ்பெக்ஷனில் கம்பெனிஸ் ஃபர்ஸ்ட் செக் பண்ணுற விஷயங்கள்ல இதுவும் ஒன்று. அவங்க கன்க்ளூஷன் என்னவா இருக்கும் தெரியுமா? இம்ப்ராப்பர் டயர் ப்ரெஷர் மெயின்டெனன்ஸ். அதுக்கப்புறம் கிளைம் அப்ரூவ் ஆகுறது ரொம்ப கஷ்டம். அதனால ஃப்ளீட் ஓனர்ஸ் ரெகுலர் ப்ரெஷர் செக்ஸ் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். மெயினாக ஹைவே ஆப்ரேஷன்ஸில் இதை கண்டிப்பாக இக்னோர் பண்ணக்கூடாது. ரீசன் நம்பர் 4, ரோட் டேமேஜ் வாரண்டிக்குள்ளே வராது. ஹைவேல கூர்மையான கல் பட்டது, இரும்பு ஆணி டயர்ல குத்திருச்சு, சைட் வால் கிழிஞ்சிருச்சு, இந்த மாதிரி ரோட் டேமேஜஸ் எல்லாம் பொறுத்த வரைக்கும் வாரண்டிக்குள்ள வராது. ஏன்னா கம்பெனி பெர்ஸ்பெக்டிவ்ல இது மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் கிடையாது, ஆபரேஷனல் டேமேஜ். அதனால கிளைம் ரிஜெக்ட் ஆகிடும். சிம்பிளா சொல்லணும்னா வாரண்டி கவர் பண்றது டயர் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் தான், ரோட் கண்டிஷன் டேமேஜ் கிடையாது. அப்போ ஓனர்ஸ் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ப்ராப்பர் இன்வாய்ஸ் அண்ட் சீரியல் நம்பர் ப்ரிசர்வ் பண்ணுங்க. டயரோட இன்வாய்ஸை சேஃபா வச்சுக்கோங்க. டயர் சீரியல் நம்பர் நோட் பண்ணுங்க. கிளைம் பண்ற டைம்ல இது ரொம்ப முக்கியம். செகண்ட், அலைன்மெண்ட் அண்ட் ரொட்டேஷன் ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க. ரெகுலர் வீல் அலைன்மெண்ட், வீல் பேலன்சிங், டயர் ரொட்டேஷன், இந்த மெயின்டெனன்ஸ் ரெக்கார்ட்ஸ் இருந்தா கிளைம் ப்ராசஸ் ஈஸி ஆயிரும். தேர்ட், டயர் இன்ஸ்பெக்ஷன் ரெகுலரா பண்ணுங்க. கட்ஸ், பல்ஜஸ், அன்ஈவன் வியர், சைட் வால் கிராக்ஸ், இந்த சிம்டம்ஸ் முன்னாடியே ஐடென்டிஃபை பண்ணினா பெரிய டேமேஜை அவாய்ட் பண்ண முடியும். டயர் வாரண்டி இருக்குன்னு சொன்ன உடனே ஏதாவது ப்ராப்ளம் வந்தா கம்பெனி பார்த்துக்கணும்னு நம்பி ரிலாக்ஸ் ஆகக்கூடாது. வாரண்டி கார்டில் இருக்க பெரிய லெட்டர்ஸை விட அதோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் தான் ரொம்ப முக்கியம். டயர் வாங்குறதுக்கு முன்னாடி வாரண்டி கவரேஜ் டேர்ம்ஸ் புரிஞ்சுக்கோங்க. கவர் ஆகாத சிச்சுவேஷன் என்ன, கிளைம் ப்ராசஸ் எப்படின்னு கிளியரா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா டயர் காஸ்ட் சேவ் பண்றது முக்கியம் தான், ஆனா டயர் ரிலேட்டட் டவுன் டைம் அவாய்ட் பண்றது அதை விட முக்கியம். நீங்க டயர் வாரண்டி கிளைம் பண்ணிருக்கீங்களா, அப்ரூவ் ஆச்சா இல்ல ரிஜெக்ட் ஆயிடுச்சான்னு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. ஸ்மால் ஃபிளீட் டு பிக் ஃபிளீட் பத்தி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோல டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் இங்க டிஸ்பிளேல இருக்கு, ஸோ கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. And thanks for watching.